நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதா வந்து ஆனந்தி சங்க பிடிச்சு நெரிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து வேதா பிடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்களே வேலன் இருக்காங்களே ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து மண்டபத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே எதுக்குண்ணே நான் மண்டபத்துக்கு போனோம், கார்த்திக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது, நாங்கள் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் ஆனந்தி, நான் உங்ககிட்ட இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன், கார்த்தி வந்து உன் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறான். நீ தயவுசெய்து மண்டபத்துக்கு போ. மண்டபத்தில் போய் யாரு கண்ணிலையும் படாத, நீ வந்து மறைஞ்சு இரு. நான் சொல்கிறப்ப மட்டும் நீ வா. கண்டிப்பாக வந்து கார்த்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேலைன்னு சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி இருக்காங்கல்ல, ஆனந்தியும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. மண்டபத்தில் பார்த்தா தெரிஞ்ச ஆளாக இருக்காங்க. ஒரு பக்கம் வேதா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ரேணுகா இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி பிளான் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேலன் வேற வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், அதாவது வந்து ஆனந்திக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே இந்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனந்தி வந்து என்னடா பண்ணுறது, இப்படி எல்லா பக்கமே ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து முக்காடு போட்டுடுறாங்க. சாலை வச்சு முகத்தை வச்சு மூடிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனவனையுமே அவங்க உள்ளே போகிறத பார்த்தவனையுமே நம்ம ரேணுகாவுக்கு வந்து டவுட் வந்துடுது. என்னடா யார் இந்த பொண்ணு, இவன் மட்டும் முக்காடு போட்டு போய்கிட்டு இருக்கா, இது தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது யாராக இருக்கும், சரி இவ ஃபாலோ பண்ணி பார்ப்போம் இது யாருன்னு சொல்லிட்டு மெதுவாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆனந்தி இருக்காங்கல்ல, அவங்க சும்மா இருக்காமல் விறுவிறுன்னு வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நேராக வந்து நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல, கார்த்தி இருக்கிற ரூமுக்கு மெதுவாக போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. யார் இந்த பொண்ணு, கார்த்தி இருக்கிற ரூமை பார்த்து போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. போய் கதவை திறக்க போகிறாங்க. அப்போ வந்து ரேணுகா வந்து பின்னாடி வந்துடுறாங்க. ஏய் நில்லுடி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. ஐயையோ வசமாக மாட்டிக்கிட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து பதறி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி இந்த பக்கம் திருப்பி பார்க்காங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா ஆனந்தி இங்கே வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இங்கே வந்திருப்ப, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணங்கிட்ட போய் எதுக்கு நீ பேச போகிற, உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லித்தானே இப்போ வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், இங்கேயும் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்து ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா, நடடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆனந்தியை வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு விறுவிறுன்னு இங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம போய் வேதா கிட்ட சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆனந்தி வந்துட்டா, எனக்கு என்னமோ வந்து பயமாக இருக்குது, இந்த கல்யாணத்தை வந்து வேலை நிப்பாட்டிடுவானோ, ஆல்ரெடி என் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கல்யாணத்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, ஆனந்தி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேதா வந்து பதறி அடித்து ஓடியாடுறாங்க அந்த ரூமுக்கு. வந்தவொடனே நேராக வந்து நம்ம இவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனந்திக்கிட்ட. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்க, உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ வந்திருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணனாக தான் இருப்பான், உங்கள் அண்ணன் தான் வந்து நீ முன்னாடி போ நான் வந்து பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கான். சொல்லுடி என்னடி பிளான் போட்டிருக்கீங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் கார்த்தியை பார்த்துட்டு கடைசியாக பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ளே தான் ரேணுகா வந்து பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட நீ எதுக்கு பேச போகிற, கார்த்திக்கும் வேறு ஒரு பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்க போதில், அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறது யார் தெரியுமா, நான் தான், என்னோடய தலைமையில் தான் அந்த கல்யாணமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க விட்டுருவோனா, இங்கே பாரு மரியாதையாக சொல்கிறேன், தயவுசெய்து இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் வரல, நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்காங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், உங்கள் அண்ணன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை என்னை மீறி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து அமைச்சர் வீட்டு கல்யாணம், அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு சங்க பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க வேதா. அந்த பக்கமாக வந்து வள்ளி வந்து வராங்க. வள்ளி வந்து வரும்போது பார்த்தா அந்த ரூமுக்கு வெளியில் வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனந்தியோட சத்தம் கேட்டவொடனே டக்குன்னு கதவை திறந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம வேதா வந்து ஆனந்தி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்தோன்னே வள்ளிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. வள்ளி அத்தை நிப்பாட்டுங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கையெடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா வேதா நாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா வள்ளி இப்படி திட்டுறாள் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கையெடுக்கிறாங்க. எதுக்கு இப்போ ஆனந்தி கழுத்தை வச்சு நெரிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது பேச கீச வந்திருப்பா, அதுக்காக வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெருப்பீங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை, அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து வேதநாயகி வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.